ஓம் ஓம் சாந்தி. பாபா நம்மை அனைத்து விதமான துக்கங்களிலிருந்தும் விடுவிக்க வந்திருக்கிறார். ஜென்ம ஜென்மங்களுடைய துக்கங்களின் கூடை தலைமீது இருக்கிறது. இப்போது அவற்றை இறக்கி வைத்துவிட்டு தன்னைத்தான் முழுமையாக சுகம் நிறைந்தவராக ஆக்கிக்கொள்வோம். சுகம் நிறைந்தவராக இருப்பது என்பது நமது கைகளில்தான் இருக்கிறது. எந்த ஒரு மனிதர் இவர் என்னிடம் சரியாக நடந்து கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன், நல்லதொரு வீடு வசிப்பதற்கு கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், எனது வேலை எனது தொழில் மிக நன்றாக நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று யார் நினைப்பார்களோ அவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் எந்த ஒரு மனிதர் ஞானியாக இருக்கிறாரோ, ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் சுகமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கற்றுக்கொண்டு விட்டாரோ, அப்படிப்பட்டவருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது மிக எளிமையான விஷயமாகும். இந்த முழு உலகும் துக்கத்தில் தான் இருக்கிறது. நாமோ மாஸ்டர் துக்கங்களை அழிப்பவராக வேண்டும். அனைவருக்கும் சுகத்தின் பாதையை காட்ட வேண்டும். நாம் எவ்வாறு துக்கம் நிறைந்தவராக இருக்க முடியும்? நீண்ட காலம் துக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாதான் மாஸ்டர் துக்கங்களை அழிப்பவராக ஆகிவிடுகிறார். பக்தி மார்க்கத்தில் கூட அப்படிப்பட்ட ஆத்மாவின் பெயரை ஜபித்து மக்கள் துக்கங்களிலிருந்து விடுபடுவார்கள். எனவே மீண்டும் மீண்டும் எண்ணத்தை உருவாக்குவோம். ஆத்மாவாகிய நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன். அதிகாலை எழுந்ததுமே நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உருவாக்குவோம். பாபா, நீங்கள் வந்து எனக்கு முழுமையான சுகத்தை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். இப்படிப்பட்ட நல்ல உணர்வினால் துக்கத்தின் உணர்வு முடிவடைந்துவிடும். மேலும் நாம் யோக பயிற்சியையும் அதிகரித்து கொண்டே செல்வோம். அதன் மூலம் சுயத்திற்குள் யோகத்தின் சக்தி நிறைந்துவிடும். மேலும் உலகில் இருக்கும் துக்கங்கள் நமக்கு துக்கமாக தோன்றாது. ஒரு மனிதர் காய்ந்த ரொட்டியையும் பருப்பையும் உண்ணுகிறார், ஆனால் மிகவும் சுகமாக இருக்கிறார். வேறொரு மனிதரோ, முன்பெல்லாம் நான் எவ்வளவு நன்றாக உண்டு கொண்டிருந்தேன், இப்போது எப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டது, காய்ந்து போன ரொட்டியை உண்ண வேண்டியதாக இருக்கிறது. பகவானே, நீங்கள் என்ன எங்களுக்கு இப்படி செய்து விட்டீர்கள்? இவ்வாறு பகவான் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். நீங்கள் எங்களுக்கு ரொட்டியாவது கொடுத்தீர்களே என்று நன்றி கூறுவதில்லை. எனவே வரக்கூடிய விஷயங்களை துக்கமாக எடுத்துக்கொள்வது என்பது அறியாமையாகும். பெரியதிலும் பெரிய துக்கமான நிகழ்வை கூட ஒரு சாதாரண நிகழ்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது முடிவடைந்து விட்டது என்று மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவருக்கு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு விட்டது, அடிபட்டு விட்டது, வாகனமும் உடைந்து போய்விட்டது. ஆனால் அவர் தனது மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார். பரவாயில்லை, என்னை பிடித்த கிரகச்சாரம் போய்விட்டது, வாகனம் திரும்ப கிடைத்துவிடும், உடைந்த எலும்பும் மீண்டும் சேர்ந்து கொள்ளும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, இதுவே பெரிய விஷயம். ஓரிரு மாதங்களில் மீண்டும் சாதாரண நிலைக்கு வந்து விடுவேன். பாபா எனக்கு மிக நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முன்பெல்லாம் நான் எவ்வளவு பிஸியாக இருந்தேன், இப்போது சிறிது லேசாக இருப்பேன். வீட்டில் இருந்து கொண்டே வேலையை எவ்வளவு முடியுமோ செய்வேன். எனது ஆன்மீக முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவேன். இவ்வாறு ஒருவர் நினைப்பார் என்றால் அவரால் இந்த சூழலிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே நமது எண்ணங்களை மாற்றிக்கொண்டே செல்வோம். சதா துக்கங்களிலிருந்து விடுபட்டு இருந்து சுயத்திற்குள் அப்படிப்பட்டதொரு சுகத்தினை நிறைத்து கொள்ள வேண்டும். நமது முகத்தை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும். அனுதினமும் அதிகாலையில் எழுந்து பிரபுவின் சந்திப்பினுடைய சுகத்தை அடைவோம். ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்கக்கூடிய சுகத்தை பெறுவோம். புண்ணிய கர்மங்களின் சுகத்தை பெறுவோம். சங்கம யுகத்தில் எத்தனை பெரிய பலன்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை நினைவு செய்து சுகமடைவோம். எந்த அளவிற்கு நல்ல அழகான சிந்தனைகளை உருவாக்குவோமோ அந்த அளவிற்கு சுகஸ்வரூபமானவராக ஆகிவிடுவோம். நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய சுகத்தின் அதிர்வலைகள்
நமது வீடு முழுவதும் பரவிவிடும். எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் குறைந்ததிலும் குறைந்தது 5 முறைகளாவது நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆத்மாவாகிய நான் முழுமையாக சுகம் நிறைந்தவனாக இருக்கிறேன். நான் முழுமையாக சுகம் நிறைந்தவனாக இருக்கிறேன். பாபா, நீங்கள் வந்து எனக்கு எத்தனை சுகத்தை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். இவ்வாறு இன்று நாம் பாபாவோடு இணைந்திருப்போம். மேலும் நமது சுகஸ்வரூபமான உணர்வினை அதிகரித்து கொண்டே செல்வோம். ஓம் சாந்தி.